Good evening, sir. Good evening. Good Good evening, evening, sir. everyone. Good evening, sir. Good evening. ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8:30 உள்ளாச்சு. இன்னைக்கு ஒரு இது பார்க்க போறோம். அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். இன்னைக்கு நம்ம வந்து எப்படி கொண்டு வரோம்னு நம்ம பார்க்கலாம். We will see this. இப்ப நான் வந்து ஒரு ஏகம்பரம் சார், நீங்க இதை எனக்கு சொல்லுங்க. இப்ப அவள் தனது தோழிக்கு ஒரு பரிசை கொடுத்தாள். அவள் தனது தோழிக்கு எப்படி நீங்க வந்து மைண்ட்ல She gave நல்லா பார்க்கலாம். one prize to her she friend. gaveன்னு சப்ஜெக்ட் verb கொண்டு வந்துட்டீங்க. வெரி குட், கொடுத்துட்டீங்க. நீங்க கரெக்டா போடுங்க, பார்க்கலாம் எப்படி போடுவீங்க. She gave one gift to her friend. ஓகே, இப்ப பாருங்க, she gave. இப்ப இந்த இடத்துலதான் ஆங்கிலம் வந்து ஒரு வித்தியாசமா வருது. இந்த டூ எல்லாம் சேர்க்காம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. அருமையா வந்து அவர் கொண்டு வந்தாரு, ஏகம்பரம் சார் கொண்டு வந்தாரு. She gave a gift to her, sir. இப்ப நம்ம டூ எல்லாம் வேண்டாம். இப்ப கிஃப்ட வெளியில தள்ளி விட்டா எப்படி இருக்கும்? கிஃப்ட கடைசியா போடுங்க. அதாவது she gave ஆப்ஜெக்ட். இப்ப she gave her friend. her friend போடுங்க. Yes. இப்படி her friend. இங்கிலீஷோட இது வரும். she gave her a friend, gave her friend a gift. a gift. இது எதுக்காக இது மாதிரி பண்றோம்னா, இன்னமும் பண்ணலாம். இப்ப அவர் சார் சொன்ன மாதிரி அது தப்பெல்லாம் கிடையாது, அவர் சொன்னது ரைட்டு. ஆனா அப்படி அவங்க இங்கிலீஷ்ல பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ் வழியா பண்றப்ப அப்படி பண்ணுவோம். என்ன பண்ணலாம் தெரியுங்களா? she gave a gift to her friend. பண்ணலாம், இது தப்பு கிடையாது. ஆனா என்ன தெரியுங்களா, இதுல இங்க பாருங்க, சப்ஜெக்ட் இந்த கிளாஸோட இதுவே தான் பண்ண போறோம். ஒரு சப்ஜெக்ட பண்ணிட்டு verb கொண்டு வந்தோம், அருமையா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட், அப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட பேஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்க திருப்பி இந்த ப்ரொபோஷன்லாம் போகாம ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ப்ரொபோஷன் எப்போ போகணும்னா, அது பெரிய லென்த்தா நீங்க மாத்தணும், கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். நார்மலா கனெக்ட் பண்ண தேவையில்லைங்கிறப்ப நம்ம இந்த சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்டை வச்சே முடிச்சிடணும். சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் டெக்னிக்கலா தெரியணும்னு இல்லை. ஆனா இப்ப ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும் பாருங்க. ஏகம்பரம் சார், அவன் ஆசிரியைக்கு ஒரு கதை சொன்னான். அவன் told a story. இன்னொரு வாட்டி he told a story. he told ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட வந்து இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அந்த மனிதர்கள், அந்த உயிரான மனிதர்களை கொண்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வேண்டாம், ஸ்டோரி இல்லாம ஏதாவது சொல்ல முடியுமா? His teacher. Told தி டீச்சர் இல்ல ஹிஸ் டீச்சர், எப்படினாலும் ஓகேதான். His teacher. A story. இப்ப பாருங்க, இதுல என்ன வித்தியாசங்கிறது பார்க்கலாம். நீங்க தமிழை தாண்டி ஆங்கிலத்திலேயே ஸ்ட்ரெயிட்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்ன பண்ணீங்க? SVO. இது என்னங்க? இது டெக்னிக்கலா என்னங்க? இது நம்ம முன்னாடி சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம கரெக்டா பிளேஸ் பண்ணுவோம். நீங்க சொன்ன மாதிரி இதுவும் கரெக்ட் தான். இப்ப பாருங்க, சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னதே சொல்லுங்க. he told a story the teacher. எங்க ஏதோ விட்டுட்டோமே. he told a story To his teacher. to his teacher. இப்படி பண்றப்ப நம்ம அப்படியே தமிழ் படுத்துறோம். அப்படி தமிழ் படுத்துறப்ப ஜெல்ல ஆகாது. பெரிய பெரிய சென்டென்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சின்ன சென்டென்ஸ் நம்ம போடலாம். இது வந்து நீங்க ப்ரொபோஷனே யூஸ் பண்ண வேணாம். இப்ப பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கன்ஸ், இங்க பிரிட்டிஷ்காரங்க இந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம அப்படியே தமிழ் படுத்தி அதுலயும் இந்த verb எல்லாம் கொஞ்சம் இடம் மாத்திக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்றோம். அப்படி பண்ணாம இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 hour அவங்க எப்படி பண்றாங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். அப்ப பாக்குறப்ப உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இவ்வளவு பெரிய விஷயம். சப்ஜெக்ட் இது verb, இது ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்ல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டாங்களா, பரவாயில்லையே, நம்ம தமிழ்ல இப்படி யோசிக்கலையேன்னு தோணும். இங்கிலீஷ்ல யோசிக்கணும்னா இப்படிதான் யோசிக்கணும். லெட்ஸ் டூ இட். ஏகம்பரம் சார், நம்பர் 3 ஏதாவது சொல்ல முடியுமா? they sent. இது ரொம்ப அருமையா கொண்டு வராது. 50% அங்கேயே ஒர்க் முடிஞ்சுது. SV கரெக்டா கொண்டு வந்துட்டாரு. Sent a news. எப்படி கொண்டு வரான்னு பாப்போம். Sent a news. They sent us a message.
they sent us பாத்தீங்களா இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாரு கடைசியா ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அவங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கு நம்ம தமிழ்ல அப்படி கொண்டு வர மாட்டோம் they sent us னு இப்படி கொடுத்துட்டு இப்போ வந்து நியூஸ் நம்ம இது மாதிரியே யோசிப்போம் உங்க திங்கிங் லெவல்ல அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் எஸ்விஓ தான் போறோம் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ரிப்போஷன்லாம் போலாம் அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது அதெல்லாம் நம்ம பின்னாடி நிறைய ஆட் பண்ண போறோம் ரைட் அது வேண்டாம் ரொம்ப சிம்பிளா வைப்போம் லெட்ஸ் ஃபரிடா மேம் நாங்கள் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை அளித்தோம் we gave him a இப்ப பாருங்க we gave him a chance to job we gave him கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா இந்த இடம் தான் we gave him a job போடுங்க அவ்வளவுதான் job opportunity அவ்வளவுதான் வேற எதுவுமே job நே சொல்லிடலாம் சார் ஓகே we gave him a job இன்னொரு என்ன சொல்றீங்க சுமதி என்ன சொல்றீங்க job opportunity வேலை வாய்ப்பு job opportunity சொல்லுங்க ஐயா அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தான் இப்ப பாருங்க இது ஒரு ஆப்ஜெக்ட் ஹிம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு ஆப்ஜெக்டை உள்ள வைக்கிறீங்க பாருங்க இந்த இடத்துல தான் தமிழ்ல இருந்து அது வேறுபடுது ரைட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க நீங்க மாத்தலாம் தப்பு இல்ல அந்த வகுப்போட நோக்கம் அது கிடையாது அது இது மாதிரி நீங்க கொண்டு வர்றப்ப உங்க திங்கிங் லெவல்ல இங்கிலீஷ் வேறங்கிறது போய் பணசா பயந்துடும் ஏன் சார் நான் என் சகோதரிக்கு ஒரு உடையை வாங்கினேன் I bought a cloth இல்லையே but my sister a cloth I bought my இப்படிதான் கொண்டு வரணும் என் ட்ரெஸ் போடுங்க ஓகே இப்ப ஒரு அடிப்படையில ஏதோ ஒரு சேஞ்ச் மட்டும் உங்களுக்கு தெரியுது அதை நம்ம கொண்டு வரலாம் ஆனா இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட இதுக்கு பேர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட முன்னாடி கொண்டு வருவாங்க என் ட்ரெஸ்ஸுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் அதை பின்னாடி தள்ளி போடுவாங்க நீங்க டெக்னிக்கலா தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனா கட்டமைக்கணும் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் இப்ப நம்ம பார்க்கல ஃபரிடா மேம் அவள் எனக்கு தனது புகைப்படங்களை காட்டினாள் இப்படி கொண்டு வந்துருங்க she showed me னாலே நம்ம அது சேஞ்சுக்கு her photos she showed me her photos வந்துச்சு பாத்தீங்களா பெருசா எதுவுமே இது பண்ணாம இதுக்குள்ள அடக்கிட்டோம் பாருங்க இதுக்கப்புறம் பெருசா ஏதாவது பண்ணோம்னா நம்ம வந்து ப்ரொபோஷனை வச்சு பெருசா கொண்டு போவோம் ஷோட் மீ ஹர் போட்டோஸ் இந்த கார்டன்ல போறேன் தோட்டத்துல வச்சு அந்த போட்டோஸ் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம் ஆனா இந்த கண்ட்ரோல் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு இங்க இருக்கணும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல இதை தாண்டி நம்ம போறப்ப எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் வேணாலும் பண்ணலாம் ஆனா தமிழும் ஆங்கிலமும் அடிப்படையில அவ்வளவு மாறுபட்ட ஒரு மொழிங்கிறதுனால ரொம்ப கவனமா கையாளணும் இப்ப நம்ம எஸ்விஓ பார்த்தோம் எஸ்விஏ பார்த்தோம் எஸ்விசி பார்த்தோம் இன்னைக்கு பாக்குறது எஸ்விஐஓடிஓ பாக்குறது இதெல்லாம் என்னன்னா ஒரு அந்த பரிமாணத்துல சின்னதா வளர்ந்துட்டு போறோம் ஒரு பாயிண்ட்ல நீங்க எவ்வளவு பெரிய வாக்கியம்னாலும் அடிச்சு உதறலாம் ஆனா ஒவ்வொரு மாடியா தான் கட்ட போறோம் இது பேஸ்மெண்ட்ல இருந்து மாடி கட்டுறோம் இன்னைக்கு இப்ப பாருங்க ஃபரிடா மேம் அவன் அதிகாரிக்கு தனது அடையாள அட்டையை கொடுத்தான் இங்கிலீஷ்ல ரொம்ப சிம்பிளா போயிடும் ஆபீசர் போடுறீங்களா ஆபீசர் அபிஷியல் ஏதோ ஒண்ணு போடுங்க இத கொண்டு வந்துருங்க இது சப்ஜெக்ட் வெர்ப் ஐடி சார் போலாமா சார் is ஐடின்னு போடுங்க அவ்வளவுதான் இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஏன்னா அப்படி திங்க் பண்ணணும் நம்ம இதையே நீங்க சொல்லலாம் இப்ப ஏன் சார் நீங்க சொல்ற பழைய ஸ்டைல்ல சொல்லுங்க பார்க்கலாம் he gave the ID card his ID card to his officer போடலாமா சார் his officer to the officer இப்ப the officer his officer ஜெனரல் அபிஷியல் தானே his சார் his விட இந்த இடத்துல the officer வந்து his ID to the officer யாரு ஓகே ஏன்னா அவருடைய ஆபீசர்னு வரும்போது is போடலாமான்னு கேட்டேன் போடலாம் அப்படி அவரோட மேனேஜர்ட்ட கொடுக்குறாரு to his manager அப்படி போடலாம் கட்டாயம் போடலாம் ஓகே சோ இந்த இடத்துல his ஐடிங்கிறது கரெக்ட் இப்படியும் போடலாம் தப்பு ஆனா இந்த ஆப்ஷன் ஓபன் அப் ஆகுது பாத்தீங்களா அதுதான் மெயின் இப்படியும் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இதுதான் இந்த ஆப்ஷன் கையில இருக்கப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் மேல பெரிய கான்பிடன்ஸ் வரும் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம்
ஸோ அந்த ஆப்ஷன் தான் மெயின் வந்து நம்ம ஒரு வாட்டி இப்போ ஒரு இது பேசுறதே தப்பாயிடுமோன்னு பயப்பட வேணாம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல கரெக்டா பேசலாங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்குது. இப்ப பாருங்க. ஆல்ரைட். The manager distributed. ஒரு போனஸை வழங்கினார். The manager distributed staff a bonus. ஓகே. இப்ப வழங்கினாங்கிறது நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். சொல்லுங்க. ப்ரொவைட் சொல்லலாமா? provided, gave, இது வேணாலும் சொல்லலாம். provided. Provided is workers. Provide the bonus. A bonus. Yeah, bonus. bonus. இப்ப இது நிறைய டோர்ஸ் ஓபன் பண்ணும். இப்படி கொண்டு வந்து இப்படி பண்ணலாமா? தமிழ் இங்கிலீஷும் பிளேஸ் மாறிட்டே இருக்குதா இவ்வளவு? The manager provided a bonus to the staff அப்படின்னு நீங்க சொல்லலாம், தப்பு இல்ல. எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கையில இப்ப இருக்கு பாருங்க. நான் என் மாமனாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். I wrote a letter. I wrote a letter. வேண்டாம். I wrote to my in-law a letter. I wrote to my in-law. My father-in-law. பாருங்க. a letter. பாத்தீங்களா எப்படி பாத்தீங்களா? ஒரு புது டோர் ஓபன் ஆகுது பாருங்க. இப்படி பண்றப்ப நம்ம பெருசா எதுவும் தப்பு பண்ண அந்த டூ எல்லாம் போட்டு நீங்க இணைக்கிறப்ப ஆல்வேஸ் தெர் இஸ் ரிஸ்க் எங்கேயா தப்பு பண்றதுக்கு. ஏன்னா தமிழ் வழியா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அப்படி வரும். அப்படி இல்லாம இங்கிலீஷ்ல ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. இந்த பேட்டர்ன்ல நீங்க போங்க. அந்த பேட்டர்ன் தான் எஸ்வி, எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விஏ, எஸ்விசி. இன்னைக்கு பாக்குற எஸ்வி, ஐடி, இன்டைரக்ட் ஐஓடிஓ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போக வேணாம். இதை கொண்டு வாங்க பார்க்கலாம். அவள் பிள்ளைகளுக்காக மதிய உணவை தயாரித்தாள். She prepared her children இப்படிதான் அந்த மைண்ட்ல கொண்டு வரணும். lunch. இன்னொரு சொல்லுங்க. She prepared her children lunch. அவ்வளவுதான். எதுவுமே இல்ல பாருங்க. ப்ரொபோஷன் எதுவுமே இல்ல பாருங்க. இவ்வளவு சின்ன வாக்கியத்துக்கு நீங்க ப்ரிப்போஷன் எல்லாம் போட்டு கனெக்டே பண்ண வேணாம். தேவைப்படுறப்ப பெருசா ஆகிறப்ப நம்ம பண்ண போறோம். ஆனா இந்த அடிப்படையில இது இருக்குன்னு தெரியும். அவர்கள் அகதிகளுக்கு உணவை வழங்கினார்கள். கரெக்டா சொல்லுங்க. கொண்டு வாங்க. They gave அகதிகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? refugees. The refugee food. அவ்வளவுதான் பாருங்க. பெருசா எதுவுமே இல்ல பாருங்க. தப்பே நடக்காம கொண்டு வந்து தப்பிச்சிட்ட பாருங்க. அடிப்படையில ரொம்ப பேசிக் சென்டென்ஸ் தப்பு இல்லாம தப்பிக்கணும். அது ரொம்ப முக்கியம். தப்பு பண்ணக்கூடாது. அப்படி கொண்டு வர்றப்ப பெருசா கிராமர் வேர்டை யூஸ் பண்ணல பாருங்க. பாருங்க கிராமர் வேர்டு ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்கோம். கேவ்னு மெயின் இது கொடுத்துருக்கோம். த ரெஃப்யூஜிஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் நவுன்ல போட்டிருக்கோம். ஃபுட்டுங்கிற இன்னொரு நவுன் கொடுத்துருக்கோம். பெரிய கிராமர் வேர்டு யூஸ் பண்ணல. பெருசா அதிகமா யூஸ் பண்ணாம இருந்தாலே தப்பு பண்ண மாட்டோம். ஒன்ஸ் ஒரு பிடிமானம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கிராமர் வேர்டு யூஸ் பண்ணலாம். அவன் தனது மகனுக்கு ஒரு புத்தகத்தை வாசித்தான். He read her son a book. His son a book. அவ்வளவுதான் பாருங்க. எவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. இதுதான் நேட்டிவ் ஸ்பீக். இததான் அவன் இங்கிலீஷ் படத்துல சொல்றான். நாளைக்கு வந்து நீங்க ஒரு ஷார்ட்ஸ் நான் அனுப்புற பாருங்கன்னு சொன்னாக்கா இந்த ஃபார்மேட்ல தான் அது. அவங்க டூவை எங்க யூஸ் பண்ணுவோம் அங்கதான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் டூவை போட்டு அது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொபோஷனை யூஸ் பண்றப்ப வேற மாதிரி யூஸ் பண்ணணும். தமிழ் படுத்தி யூஸ் பண்ண கூடாது. வெரி குட். ரைட். கோதை மேம், அவள் தனது மேலாளருக்கு உண்மையை சொன்னாள். She told her manager truth. One more time. She told her manager truth. The truth. எப்பயுமே அந்த ட்ரூத்துக்கு இதோட அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சூப்பர். பாயிண்ட்ல வந்து இன்னொரு இது உங்களுக்கு சொல்ல தப்பு கிடையாது. ஆனா பொதுவா அவங்க அப்படி பேச மாட்டாங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இது ரெண்டும் ஓகேங்கிறது உண்மையும் நமக்கு தெரியும். சூப்பர். சரிடா மேம். நான் என் நண்பனுக்கு ஒரு நினைவு கொண்டு வந்தேன். மெமெண்டோ.
இன்னொரு வாட்டி I brought I brought my friend. என்ன கொண்டு வந்து My friend. I brought my friend A gift as a a நினைவுச்சின்னம். memento. memento. Yes. memento. இப்படிதான் MEME தான் போடணும். memento. I brought my friend a memento. எவ்வளவு சிம்பிளா போச்சு பாருங்களேன். ஏதோ பெருசா நினைக்கிறோம். அந்த பேட்டர்ன் படி அந்த ஸ்ட்ரக்சர் படி போனாக்கா நம்ம பெருசா தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை பாத்தீங்களா? அதுதான் முக்கியம். நீங்க ப்ரிப்போசிஷன் எல்லாம் போட்டீங்கன்னா அது தேவைப்பட்டா மட்டும்தான் போடணும். அதுக்குரிய பெரிய வாக்கியமா இருந்தா நம்ம பின்னாடி எல்லாம் பார்க்க போறோம். ரைட், சூப்பர். முனிஷ் மேம், நாங்கள் பிள்ளைகளை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தோம். The children, we taught the children a lesson. We taught The children எப்படி வேணாலும் போடுங்க. அது சூப்பரா சொன்னீங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். a lesson. அவ்வளவுதான். இந்த பாருங்க, இந்த இதெல்லாம் அப்படியே வந்துருச்சு பாத்தீங்களா? அப்படியே டெவலப் ஆகி வரும். நீங்க நிறைய கேட்க படிக்க அப்படியே வந்து மைண்ட்ல உட்காந்துரும். கோதை மேம், அவர்கள் அண்டை வீட்டாருக்கு ஒரு ஏணி கடனாக வழங்கினார்கள். கடனா வழங்குறது, கடனா கொடுக்கறது. அது பாருங்க, வெரி குட். போட்டாலும் போதும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பாருங்க, ஏதோ கஷ்டமா இருக்காம இருந்தது, பனி போல விளங்கிட்டு பாருங்க. ரைட். சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அது ஒரு 8 ஸ்ட்ரக்சர் இருக்கு, ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர். அந்த 8 ஸ்ட்ரக்சரும் ஒண்ணுக்கு கிராஸ் ஆகாத அளவுக்கு 8 ஸ்ட்ரக்சர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருந்து எடுத்து பேச போறோம். அவள் தனது பெற்றோருக்காக இரவு உணவு சமைத்தாள். அவ்வளவுதான். She cooked her parents a dinner. இரவு உணவு. இப்ப டின்னர்ல ஸ்பெஷலா சமைச்சா டின்னர், நார்மலா சமைச்சா லஞ்சா சார், நைட் சாப்பாடு. சப்பர்னா டெய்லி நம்ம சாப்பிடுறது. யாரா கெஸ்ட் வந்துட்டா அன்னைக்கு ஸ்பெஷலா போனா அது டின்னர். பாத்துக்கோங்க, சப்பர் அப்படிங்கிறது நார்மல் சாப்பாடு, டின்னருங்கிறது ஸ்பெஷல் சாப்பாடு. ஆனா ரெண்டு நைட். ஓகே, சார். அவன் தனது மனைவிக்கு பூக்களை he sent his wife flowers. எனக்கு பூக்கள்ங்கிறப்ப வராது. நான் என் வகுப்பு தேர்வுக்கு பேனா கொடுத்தேன். I gave my classmate pen. I gave my friend my classmate pen. அந்த இடத்துல டிட்டர்மைனர் போடுறா பெட்டர். பெண்ணை விட பெண் ஒரு பேனா, இந்த ரெண்டு இருந்துதான் அது ஒண்ணு கொடுத்தா அப்படிங்கிறது. நாங்கள் அவர்களுக்கு தங்குமிடம் வழங்கினோம். நாங்கள் allotted இருக்கலாமா சார்? வழங்கினோம். We provided them. அவங்களுக்கு பாத்தீங்களா? them. தங்குமிடம். அவ்வளவுதான். Place to live எப்படி வேணாலும் இருக்கலாம். place to stay இது வேணாலும் ஓகே. ஆனா நம்ம மெயின் இது வந்து இங்க ஷெல்டர் யூஸ் பண்ணலாமாங்க சார்? சொல்லுங்க. ஷெல்டர் யூஸ் பண்ணலாமா? ஷெல்டர் எவ்வளவு அருமை. இதுதான் கிரியேட்டிவிட்டி. இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா தப்பு இல்லாம எழுத பாத்துக்கிறோம், தப்பு இல்லாம பேச பாத்துக்கிறோம். இதுதான் முக்கியம். நீங்க ஒவ்வொரு பேட்டர்ன் நீங்க டெவலப் பண்ணிட்டே போகலாம். அவள் எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார். He told me a secret. He told me a secret. சூப்பர். Told me a secret. எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? எப்படி வந்துச்சு பாருங்க. கிராமர் வேர்டு பெருசா யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. ஏன்னா தேவையில்லை, தேவைப்பட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்.
கிராமர் எடுத்து புதுசா கோ வந்துடும். நீங்க அஸ் வென் பிகாஸ் சின்ஸ் போட்டு அடிப்பீங்க, இன்னும் ஆணு எட்டெல்லாம் போட போறீங்க. ப்ரிப்போசிஷன் ஒரு பெரிய கிராமர் கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி கன்ஜங்ஷன் ஒரு பெரிய கிராமர் வேர்டு வாக்கியத்தை கனெக்ட் பண்ணும். நீங்க பெருசா பேசணுங்கிறப்ப அதை யூஸ் பண்ணுவோம். ஆனா அடிப்படையில தப்பு இல்லாம பேசுறப்ப இந்த பேட்டர்ன் தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் அவர்கள் எங்களுக்கு ஒரு காரை They sold us a car. சூப்பர். எவ்வளவு ஃபாஸ்டா வருது பாத்தீங்களா? ஏஎம்எஸ் அந்த டிஃபரன்ஸை பார்க்க முடியுது பாத்தீங்களா? அவங்களோட பேட்டர்ன்ல இந்த இங்கிலீஷ்ல போறப்ப ஃபாஸ்டா பேச முடியுது பாத்தீங்களா? கேக்குதுங்களா? அவர் ஏஎம்எஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டிஃபரன்ஸ் புரியுது பாத்தீங்களா? ஸ்ட்ரக்சர் ஃபாஸ்டா உங்களால கொண்டு வர முடியுது பாத்தீங்களா? அவன் தாய்க்கு ஒரு மோதிரம் வாங்கினான். Bought his mother a ring. Bought his mother a ring. அவ்வளவுதான் முடிஞ்சது. வெறும் verb. அப்புறம் பாருங்க இது எப்படி உருவாகுது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வெறும் verb வச்சு கோ கம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு உரையாடல் ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஐ கோ யூ கோ அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட போகும். ரைட்? இப்ப பாருங்க ஐ கோ டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எஸ்விஏ போடலாம். நம்ம பார்த்தோம் எங்க போறோம் மார்க்கெட்டுக்கு போறேன், எங்க போறேன் மார்க்கெட். இப்ப பாருங்க நான் டீச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப நான் எப்படி இருக்கேன்? டீச்சரா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? கோவமா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? பசியோட இருக்கேன். பாருங்க அப்படி இருக்கிறப்ப எஸ்விசி இதெல்லாம் பார்த்தோம். இப்ப பாருங்க எஸ்விஓ பார்த்தோம். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட். ரைட்? ஐ கேவ் த ஃப்ளவர்ஸ். ஐ கேவ் த ஃப்ளவர்ஸ். நான் ஃப்ளவர்ஸ் கொடுத்தேன். யாருக்கு என்னன்னு தெரியாது. ஐ கேவ் த ஃப்ளவர்ஸ். ரைட்? ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதினேன். யாருக்குன்னு சொல்லவே இல்லை. நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஆனா இன்னொரு வாட்டி எஸ்விஓ போடுங்க. யாருக்கு அந்த ஓ தான். ஒரு ஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொரு ஓ டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுதான் இன்னைக்கு நம்ம இது பண்றோம். இப்படி நீங்க verb எஸ்வி எஸ்விஏ எஸ்விசி எஸ்விஓ இதுக்கப்புறம் இன்னும் 2-3 இருக்கு. அடுத்த கிளாஸ்ல பாக்குறப்ப தெளிவா வந்துடும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை இன்னொரு ஸ்ட்ரக்சரோட கிராமர் வேர்டு யூஸ் பண்ணும். ரைட்? சோ இப்போ எஸ்விஓ இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். லுக் அட் தட். இது சொல்ல ஃபரிடா மேம். அவள் தனது மகனுக்கு அறிவுரையை வழங்கினாள். She advised her. Very good. Advised Her son. அப்படி எப்படி அட்வைஸ்ட் சன் அப்படின்னு பண்றீங்களா? அப்படி அவ்வளவுதான் சார். வேற ஒண்ணுமே இல்ல பாருங்க. அதான் இல்ல சார். சோ she gave her son advice ன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்லலாம். கட்டாயமா சொல்லலாம். இப்ப அந்த மாதிரி வந்து she gave her son. An advice. இதுதான் எஸ்விஓவோட. ஆனா பாருங்க அட்வைஸ்டர் சன் முடிச்சு எஸ்விஓட முடிச்சிட்டீங்க பாருங்க. வெறும் எஸ்விஓட முடிச்சிருங்க பாத்தீங்களா? ஸ்ட்ரக்சர் வேற. ஆனா அது அவ்வளவு ஈஸியா போயிடுச்சு. கேவர் சன் அட்வைஸ் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குற எஸ்விஓ. வித்தியாசம் தெரியுது. வெரி குட். முனிஷ் மேம், நான் என் நண்பனுக்கு ஒரு அஞ்சல் கடிதம் அனுப்பினேன். இமெயில். I sent my friend a letter. Okay, very good. I sent my friend an email or a letter. I write a letter. I send a letter. சிம்பிளா போடுறதுக்கு பதிலா இப்ப அந்த ஆப்ஜெக்ட நீங்க உள்ள கொண்டு வந்துறீங்க. வெரி குட். நாங்கள் அவர்களுக்கு வழியை காட்டினோம். We showed them route also. The path. Very good. We showed them the path. இப்படி வர்றப்ப நீங்க ஈஸியா எந்த மெட்டீரியல் கன்சியூம் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வரும். ஹை குவாலிட்டி மெட்டீரியல் கன்சியூம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேச்சு வந்துடும். கேட்கறத ஃபர்ஸ்ட் கரெக்டா கேட்கணும். ஓ இப்படி மாத்தி போடுறாங்களா, இது பண்ணாங்களா. we showed them the path. எவ்வளவு கிளீனா வருது பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். we showed the path to them. we showed them the path. வித்தியாசம் புரியுதுங்களா? அந்த ஃப்ளூயன்சி வருது பாத்தீங்களா? எவ்வளவு ஸ்மூத்தா போகுது பாத்தீங்களா? நீங்க டூ போடாம ஸ்ட்ரெயிட்டா பண்றப்ப அது பாத்துக்கணும். அவன் தனது மாணவர்களுக்கு ஒரு பாடலை கற்றுக் கொடுத்தான். He taught her students
A song. One song, a song. Taught his student. He taught his students a song. Okay. Taught his students. A song. இப்ப ஸ்லோவா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இது எப்படி பேசணுங்கிறது பேசுறப்ப நம்ம தமிழ்ல நினைக்கிறப்ப அப்படியே ஆப்போசிட்டா நிறைய விஷயங்கள் நடக்கும். அவள் தனது விருந்தினர்களுக்கு பானங்களை வழங்கினாள். She provided her guests with juice. She provided a guest. Her guests juice. Yes. Cool drinks சொல்லலாமா சார்? Coffee. Drinks. The drinks. The drinks. Drinks. நீங்க ஒன்ஸ் பண்ண வந்துடும் இதெல்லாம் வந்துடும். நான் அவனுக்கான ஒரு குறிப்பு எழுதினேன். நான் அவனுக்கான ஒரு குறிப்பு எழுதினேன். I wrote him a note. சூப்பர். அவர்கள் எங்களிடம் ஒரு வாக்குறுதியை அளித்தனர். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர் ஆப்ஜெக்ட் போட்டுருங்க. அவர்கள் give to us. இது ஒரே இதுல முடிச்சலாம். SVO They gave us promises. They gave us a promise. They gave us a promise. இதுல அந்த வார்த்தை வேணா தெரியாம இருக்கலாம். நீங்க அது பழகிட்டீங்கன்னா வந்துடும். அதனாலதான் இதுல ஒரு 200 கம்பைல் பண்ணிருக்கேன். நீங்க வந்து அதை அப்படியே எடுத்து நீங்க கொண்டு போய்க்கலாம். They gave us a promise. அவன் அவனுக்கு ஒரு மலர் தொகுப்பை கொடுத்தான். Gave her a bouquet. He gave her a bouquet. Wow, super. Bouquet. He gave her A bouquet. very good. Bouquet. என்னன்னு ஸ்பெல்லிங் பாத்துக்கலாம். பொக்கே. நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கதை பாடலை சொன்னோம். கதை பாடல்னா புரியுது இல்லையா? Story songs. ஸ்டோரி சாங். நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாசித்தோம். We read the children We read children. yeah, story song. Story song. We read. Children. Poem வைக்கலாமா சார்? Okay, we read the children. Poem வைக்கலாம். poem சொல்ல ஒண்ணும் தப்பு இல்ல. போயத்துல வந்து ஸ்டோரி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பட் ஸ்டோரி சாங். ஆனா we read the children. இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுக்கு தான் திருப்பி சொல்றோம். நான் என் நாய்க்கு ஒரு விருதை கொடு. I gave my dog an award. Award. Very good. An award. I Give my dog. My dog. Dog. Yeah, gift. An award. Yeah, award. Very good. அவள் தனது மகளுக்காக ஒரு பொம்மையை வாங்கினார். She bought She bought her daughter. Yeah, daughter. இப்ப வந்து she bought her daughter ஃபர்ஸ்ட் Yeah. கொடுத்துறோம். Bought her daughter a doll. சூப்பர் பாருங்க. என்னமோ நினைக்கிறோம். அது எவ்வளவு ஈஸியா ஃப்ளோ வந்துருக்கு பாருங்க. இது ஏம்பரன்ஸா இருப்பாரு. கடகடன்னு நடிக்கிறாரு. ஏன்னா அதை அப்படியே கொண்டு வந்துடும். அந்த மைண்ட் செட்டே மாறிடும். அவர்கள் நோயாளிக்கு மருந்தை அளித்தனர். ஒரு நோயாளி தான். They provide patient. நீங்க கேவ் எது வேணாலும் பாத்துக்கலாம். they gave the patient medicine. இப்ப த மெடிசன் போட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா பிரத்யேகமா அவருக்கு தான் கொடுக்கும். they gave the patient the medicine. They gave the patient medicine. ஒரு நிமிஷம். அவன் காசாளரிடம் கட்டணத்தை செலுத்தினான். He paid the cashier. Amount as a. அதே போதும். They paid the cashier. They paid the cashier moneyங்கிறது தேவையில்லை. He paid. Cashier the money போட்டாலும் மணி இல்லைன்னாலும் ஓகே தான்.
ஏன்னா அதான் மணி தான் பே பண்ணுவோம். நான் அந்த அந்நிய நபருக்கு உதவியை வழங்கினேன். அந்நிய நபர்னா ஃபாரின் பர்சன். I helped that. I gave him I helped the foreigner. foreigner. I helped. I gave the foreigner. I helped the foreigner. இத வந்து எப்படி பேசலாங்க? இப்போ இது எப்படி பேசலாம்? I helped the foreigner. I offered the foreigner. Offered. I offered the foreigner. The help. The help. The help. இப்படி போடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆப்ஷன் ஓபன் ஆகுதுன்னு. மாயம் வேண்டாம், அது இது விட்டுக்கலாம். இது பாருங்க, அவன் தனது சக ஊழியருக்கு பணத்தை கடனாக கொடுத்தான். நல்லா பாருங்க, அவன் தனது பெருசா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க இந்த பேட்டர்ன் வழியா போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கடனா கொடுக்கறது என்ன? கடனா கொடுக்கறது கடனா கொடுக்கறது என்ன? He lent. The loan, sir. Loan. Borrow. Lent. The colleagues. The colleague money. His colleague. He lent his colleague. He lent his Lent his colleague. Colleague money. the money. அவ்வளவுதான். வந்துருச்சு பாத்தீங்களா? வந்துருச்சு பாருங்க. ஏதோ கஷ்டம் மாதிரி தெரியுதுல்ல. இது என்ன பாத்தீங்கன்னா, இந்த கடன் கொடுத்தாங்கிறது ஈஸியா இருக்கு. இங்கிலீஷ்ல படான்னு ஃப்ரண்ட்ல கொண்டு வரீங்க பாத்தீங்களா? அந்த இடம் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணணும். வேர்ப முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி விடுங்க அப்படிங்கிறது தான் அது. பின்னாடி பெரிய பெரிய வாக்கியத்துல இதுதான் பயன்படணும். கடைசியா இருக்கிறது இங்க ஃப்ரண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு 50 வார்த்தை உள்ள வாக்கியம் இருக்கும். 50வது வார்த்தையா அங்க இருக்கும் தமிழ்ல. இங்க பார்த்தா 2வது வார்த்தையா இருக்கும். அப்ப நீங்க எப்படி அதை கொண்டு வருவீங்க? அந்த பிராக்டிஸ் தான் முக்கியம். பாருங்க, சொன்னேனுங்கிறது கடைசி வார்த்தையா இருக்கு. அங்க பார்த்தா 2வது வார்த்தையா இருக்கு. எத்தனை 1 2 3 4 5ல 5வது வார்த்தை, அங்க 2வது வார்த்தையா இருக்கு. நான் என் சகோதரனுக்கு செய்தியை சொன்னேன். I told my brother the news. வெரி குட். இப்ப இந்த பிரதரை இந்த டோல்ட வந்து எவ்வளவு முன்னாடி கொண்டு வரீங்க? ஒரு சும்மா ஒரு 5 வார்த்தை உள்ளதுக்கு எப்படி இருக்கு? 40 வார்த்தை 50 வார்த்தை பெருசா எழுதுறப்ப எப்படி இருக்கும்? எங்கேயோ போயிடும் அது. ரைட். அவன் தனது தோழிக்காக ஒரு கேக்கை சமைத்தான். அவள் She baked her friend a cake. She baked her. She cooked her friend The cake. The cake baked போடலாமா சார்? She cooked her friend a cake. She cooked a cake for her friend, to her friend. எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. She baked her friend a cake அப்படின்னாலும் தப்பு இல்லை. சோ இதுல வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா, எதுவுமே தப்பு இல்லைங்கிறது நமக்கு தெரியும். தப்பு இல்லாம இத்தனை வகையில அமைக்க முடியுங்கிறதும் தெரியும். அவன் தனது மாமனார் He sent his father-in-law a letter. He sent அங்க ரோட் her father-in-law a letter. His father-in-law His father-in-law. Yes. a letter. நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை கற்றுக் கொடுத்தோம். இப்ப பாருங்க, We learned. We taught our students கற்றுக் a new கொடுத்த words. We taught our students a new words. ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்ல பாருங்க. A new word. Students Children. A new thought. A new words. a new word. அவ்வளவுதான். என்ன அருமையா வந்திருக்கு பாருங்க. எஸ்விஓல வந்து நான் அதிகாரிக்கு என் உரிமங்களை கொடுத்தேன். உரிமங்கள். I gave the officer my license. I gave the officer I gave license. உரிமங்கள்னா license. I gave the officer my license. I gave the officer, அவர் வெரிஃபை பண்றதுக்காக. Officer my license. My license. My license.
அவர்கள் குழந்தைக்கு குளியலை செய்தார்கள். இல்ல, அவங்க குழந்தைகளை குளிப்பாட்டினாங்க. They made They showered They showered. children, the children, children. the children. குழந்தைக்கு அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேணாம். child. குழந்தைக்கு தான், சைல்டு தான். ஆ. வெரி குட். அவள் தந்தைக்கு ஒரு நகைச்சுவை சொன்னாள். She told She told her father father A joke, a joke. comedy. A comedy. a comedy. காமெடி வந்து ஜோக்குன்னு சொல்லிக்கலாம். காமெடிங்கிறது ஒரு பெரியது, ஜோக்குங்கிறது ஒரு குட்டி. She told her father a joke. Yo. Again, இதை முழுசா நீங்க வீட்டுல வந்து அப்படியே நீங்க ஆட் பண்ணலாம். ரொம்ப தைரியமா பண்ணிட்டு அதை எழுதி பார்த்து எழுதணும். இது மாதிரி எக்ஸல்ல போட்டு ஆன்லைன்ல பண்றதை விட எழுதி படிச்சு அனுப்புறப்ப மனசுல பதியும். எங்கேயாவது உள்ள போய் உட்காந்துரும். எப்ப வேணுமோ படார்னு எடுத்து நம்ம மைண்ட் கொடுத்துரும். அவன் தங்கைக்கு ஒரு கவிதையை வாசித்தான். He read They read her sister as a poem, a poetry. sister a novel. Sister. கவிதை. Poetry or not? poetry. Poetry. poemன்னு சொல்றது தப்பு இல்லை. நான் அவனுக்கு ஒரு தீர்வை வழங்கினேன். பாருங்க, என்ன வேணாலும் நீங்க I கலக்கலாம் பாருங்க. provide her I a solution. I Yeah, provide very her good, very good. நான் அவனுக்கு I provided him. Provided him I I provided him a solution. The solution. என்ன அருமை பாத்தீங்களா, எவ்வளவு இதா வந்துச்சு பாருங்களேன். இப்ப பாருங்க, இந்த பேட்டர்ன் தெரிஞ்சாக்க நிறைய விஷயம் நம்மளால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வரும். அவர்கள் அவளுக்கு திறவுகோலை அளித்தனர். திறவுகோல்னா கீ. They provide her a pencil. They gave her a key. Okay, they gave a key. the keys. இப்படி போட்டாலும் ஓகே தான். அவள் அந்த சிறுவனுக்கு ஒரு பலூனை கொடுத்தாள். She gave the boy. He She gave the boy a gave balloon. Give the boy Balloon. a balloon. a balloon. பலூன். அப்பாடா, எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. இப்ப அந்த 2A நம்ம மறந்துட்டோம். ஏன்னாக்கா இதுக்குள்ள இவ்வளவு ஒரு பாசிபிலிட்டி இருக்குதான்னு இப்ப நல்லா தெரியுது பாருங்க. 2 எல்லாம் போடுறப்ப ஜாயிண்ட் நீங்க போடுற மாதிரி, பேண்டைடு போடுற மாதிரி தேவைப்பட்டாதான் போடணும். அவன் எனக்கு அழைப்புதலை அனுப்பினான். He sent me They an sent me an invitation. invitation. Yeah, Send me an invitation. An invitation, sir. an invitation. என்ன அருமையா வந்து பாருங்க. அப்படியே வந்துடும், அந்த ஃப்ளோ வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். நான் அவர்களுக்கு சீட்டுகளை வழங்கினேன். சீட் I bought them I bought them tickets. சீட்டுகளை வாங்கினேன் அவர்களுக்கு. I bought them the very good வாங்கினேன். I bought them tickets. சீட்டுகளை introduce. I bought them the tickets. இப்ப நான் இப்ப ஃபியூச்சர்ல அனுப்ப போற அந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னை உங்களுக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு அப்ப தெரியும். அப்ப தெரியறப்ப உங்களால ரிலேட் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ரைட். அவள் கணவருக்கு காரணத்தை சொன்னாள். She told She the told The his reason. She husband told the the reason. reason. She told her husband. The the reason. reason. இப்ப பாருங்க, அந்த ரீசன்ங்கிறது என்ன அருமையா ஒரு நவுனா வந்து உட்கார்ந்துருப்பாரு. சோ அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் லெவல்ல அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். அவர்கள் அணிக்கு வழிமுறைகளை வழங்கினார்கள். டீம் ப்ரொசீஜர். They provided. They gave away வைக்கலாம் சார். நீங்க சிம்பிளா கேவ் போட்டாலும் தப்பு இல்ல. They Gave the team. They gave They gave instruction. the team. They gave the team instruction. The instructions. Instruction. சூப்பர். நான் என் பெற்றோருக்கு என் மதிப்பெண்களை காட்டினேன். பாருங்க, எந்த I வேணாலும் showed my I parents. showed my parents. My I showed my marks. my parents
parents, Marks. my marks. பாருங்க My marks. எப்படி பாருங்க இந்த கிராமர் வேர்டோட கண்ட்ரோல் வந்துச்சு பாருங்க. அந்த கண்ட்ரோல் வேணும், இதுதான் முக்கியம். அவன் நண்பனுக்காக ஊக்கத்தை வழங்கினான். இது ஊக்கம்னு என்ன? He encouraged என்கரேஜ் his. பண்றது, என்கரேஜ் பண்றது. He அவன் நண்பனுக்கு encouraged ஊக்கத்தை வழங்கினான். his. He encouraged his friend in Encouraged Bologna. Encouraged his He gave the friend. friend encourage. He gave his friends. Gave வந்துச்சு பாருங்க. his friend. அவ்வளவுதான். இந்த நேட்டிவ் லெவல்ல நேட்டிவ் டங் வந்து இப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க he encouraged his friend ன்னு நம்ம சொல்ல தப்பு இல்ல. he encouraged SVO, நம்ம SVO போடுறப்ப இப்படி இருக்குது. இது எதுக்கு போடுறோம்னா இது மாதிரி என்ன மாதிரி வந்தாலும் நம்ம பேச ஆரம்பிச்சிடணும். அவள் தம்பிக்கு என்று Right. இல்ல வச்சுங்க, அவன் தம்பிக்கு கடிதம் எழுதினார். She wrote a letter. His. She wrote. Wrote a letter. She wrote. She wrote his. Wrote She wrote her brother a letter. a letter. She Okay. wrote her brother a letter. Letter. She wrote her brother a letter. லெட்டர், அவ்வளவுதான். நாங்கள் சுற்றுலா பயணிகளுக்கான வழிகாட்டியை வழங்கினோம். பாருங்க அழகா சொல்லிடலாம். We We gave provided a guide. guide. We provided the tourist a guide. The The tourist a guide. எவ்வளவு ஈஸியா போச்சு பாத்தீங்களா? எவ்வளவு ஈஸியா போச்சு பாருங்க. நான் ஆசிரியரிடம் வீட்டு பாடத்தை கொடுத்தேன். I submit I the கொடுத்தேன். I gave my I teacher. submitted the teacher I submitted the teacher homework. my homework. சோ ப்ரிப்போசிஷன் இல்லாமலே ஒரு சின்ன வாக்கியத்தை நம்ம கட்டமைக்கிறோம். பெரிய வாக்கியம் வர்றப்ப ப்ரிப்போசிஷனோ கன்ஜங்ஷனோ போடுறப்ப அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் பேஸ். இந்த பேஸ நம்ம விட்டுறக்கூடாது. அவன் மருத்துவரும் தன் அறிகுறிகளை சொன்னான். He told the doctor. told the doctor his symptoms. His symptoms. Very good. He told the The doctor doctor. the symptoms. டி போட்டாலும் தப்பு இல்ல. அவன் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு சூப்பர். அவள் தாய்க்கு உண்மையை சொன்னார். She told Easy. his Told her mother Told her mother mother the truth. yeah, truth. She Yeah, told her mother mother truth. வெறும் ட்ரூத்ல The truth. The the truth. truth. பவர்ஃபுல்லான வார்த்தை, ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. He told her mother the truth. வா, இதெல்லாம் நீங்க இப்ப இங்கிலீஷ் படம்லாம் பாக்குறப்ப ரொம்ப கேஷுவலா இந்த பேஸ் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. சோ நான் காவலரிடம் ஆவணங்களை வழங்கினேன். I gave I gave the Keys. traveler the police the documents. The documents. என்னோட டாக்குமெண்ட் அது குறிப்பிட்ட டாக்குமெண்ட். ஐ கேவ் த policeman the documents. மை டாக்குமெண்ட்ஸ்னு போட்டாலும் தப்பு இல்ல. வெரி குட். அவர்கள் பிள்ளைகளுக்காக பிஸ்கட்களை செய்தார்கள். They prepared. They made the children biscuits. They prepared the children biscuit. They made the Children. அப்படி சொல்லாம வேற ஏதாவது சொல்லலாம். They made the children biscuits னு வருமா? They made the children. They prepared. They made the children biscuits. They prepared. Prepared, sir. Cook பண்ணலாம். They baked the children. Baked. They baked. ஓகே, நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். Made வராதுங்க சார். இல்ல போட்டுக்கலாம், தப்பு இல்லை. They made the children. They made the children the biscuits. The biscuits. All right. அவளுக்கு புகைப்படங்களை காட்டினான். He showed He her showed the her photos. Photos. The the photos. photos. She showed him The photos. The she showed photos. him the photos. He showed her. She showed him
அவன் அவனுக்கு அவளுக்கு தான் சார். He Told showed her. her. Showed her, sir. she Showed her. வெரி குட் வெரி குட். ஸோ அவன் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்தான். She kissed. She gave the She gave child kiss. She gave the child the kiss. Yes. She kissed The child. the child போலாம். நீங்க இப்ப அந்த ஒரு இன்னொரு வழி நமக்கு தெரிஞ்சிருக்கு. she gave the child the kiss. இதனால ஓகே. நான் அவனுக்கு அறிக்கையை I அனுப்பினேன். sent his the notice. இப்ப பாருங்க I sent him. I sent I him. sent- I sent him a notice. Send him. sent him a report. I took the notice. I sent him a report. வந்துச்சா? அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி தான் I sent him வேற ஏதோ வரப்போகுது, அவ்வளவுதான். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது மாதிரி குறிப்பா நீங்க யாராவது பேசுறத கேட்கிறப்போ உன்னிப்பா கவனிக்கணும். எஸ்வி பண்றாங்களா, எஸ்விஏவா, எஸ்விஓ, ஈஸியா மைண்டுக்குள்ள வந்துடும். ஓ மொத்தமே 7-8 டைப் தானே, வெறும் 7-8 டைப் தான் இருக்கு. அந்த இதுக்குள்ள நீங்க இது பண்ணணும். 20 டென்ஸ் வாய்ஸ்ல ஒரு 7-8 பேட்டர்ன்ல தான் நீங்க பேசணும். அதுக்கு மேல பேட்டர்ன்ல பேசவே மாட்டீங்க நீங்க. அந்த பேட்டர்ன் தமிழ்ல இருந்து வித்தியாசமா இருக்கு. ஆனா அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். நாங்கள் நர்ஸுக்கு தகவல் படிவத்தை We gave the nurse information We form. gave. இன்ஃபர்மேஷன் ஃபார்மா We gave the nurse. We gave. Gave the nurse. Gave The nurse the nurse information form, sir. த இன்ஃபர்மேஷன். The information. information. இன்ஃபர்மேஷன் Yeah, ஃபார்ம். then I would. Yeah, when you gave the nurse the information form. ஒன்று இருந்தாதான் அப்படி கொடுக்கணும். அப்படி இல்லையே தகவல் படிவம்னு சொல்லிட்டாங்க. அவன் எனக்கு ஒரு பரிசை கொண்டு வந்தான். He He brought brought. me. He brought me a gift. He brought me. இதுதான் கரெக்டா ஃபர்ஸ்ட் கொண்டு வர. Brought me a prize. வெரி குட் வெரி குட். A gift. இசட் வரும், சி வராது, இசட் வரும். சூப்பர். அவர்கள் மேயருக்கு ஒரு கடிதம் They எழுதினார். wrote the mayor They a wrote letter. the mayor a letter. வெரி குட். They Sir. wrote the mayor a letter. இப்ப நீங்க இப்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ணோம்னா நீங்க இந்த வகையில யூஸ் பண்றீங்க இல்லையா, டூ எல்லாம் போடாம. ஏன் அதை போடக்கூடாதுன்னாக்கா நம்ம திருப்பி தமிழ் தாவும். இப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா அந்த திங்கிங் ப்ராசஸே இங்கிலீஷ்ல மாறிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ்ல திங்க் பண்றப்ப இங்கிலீஷ்ல பண்ணுவீங்க, தமிழ்ல பண்றப்ப தமிழ்ல பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மைண்ட்ல பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து தமிழ் வேற இங்கிலீஷ் வேற, அதுக்கேற்ற மாதிரி இந்த வேர்பை கடைசியா தூக்கி போடணும் தமிழ்ல அப்படிங்கிற பாருங்க. எழுதினார்கள் உடனே ரோல் வந்துச்சு பாருங்க. எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வேர்பை கடைசியா கொண்டு போவோம். அந்த அதி முக்கியமான வார்த்தையை கடைசியா இருக்கும் தமிழ்ல. அந்த மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை முன்னாடியே இருக்கும். அவள் தோழிக்கு ஒரு பயணத்தை வழங்கினார். He gave her He friend offered travel. her friend a trip. A trip. She offered her friend a trip. A trip ஒரு டிராவல் வழங்கினால அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க, அவ்வளவுதான். அவள் தோழிக்கு ஒரு பயணத்தை. அவள் she offered her friend Her friend a friend a a trip. trip. That's not a good answer. a பயணம், a picnic. நான் அணியிடம் என் யோசனையை சொன்னேன். I told the team. I told my team. My suggestion. I told my Very team. good, very good, very good. எனக்கு அவள் என் யோசனையை சொன்னேன். my idea, my idea. Very nice, very nice. Suggestions. ஒரு 2 ஜியா Provided confidence. அவன் எனக்கு நம்பிக்கையை அளித்தான். He gave me confidence. He gave me a confidence. He gave me. இத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். He gave me the confidence. இதுல இருந்து நீங்க பில்ட் பண்ணலாம். He gave me the confidence to go up.
பாருங்க எப்படி அதுக்கப்புறம் நீங்க போடுறப்ப எவ்வளவு பெருசா வேணாலும் பண்ணிக்கலாம். He gave me the confidence. நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசுறப்ப இந்த ஐஓடிஓ யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட்ல கொண்டு வருவாங்க, அந்த ஃப்ளூயன்சி படப்படன்னு வந்துடும். ஸோ அதுதான் மெயின் அது. ஸோ இங்கிலீஷுக்கு தனித்துவம். அவள் தனது மேலாளருக்கு செய்தியை அனுப்பினார். She sent manager. பாத்தீங்களா? Sent her manager. Sent He her sent manager. my manager. Message. She Sent sent her manager the news. her manager மேல கான்ஃபிடன்ஸ் message. The செய்தி. Confidence spelling. She sent her manager the news. The manager. The news. Okay, very good. நான் பிள்ளைகளுக்கு ஒரு கதையை வாசித்தேன். I read I read children a story. I read the children a story. a story. I read the children A story. My children's a story. Story. அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு முக்கியமான எஃபோர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதை தாண்டி வரப்போற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இது இது ஒரு முக்கியமான அடிப்படையா இருக்கும். அவன் அவர்களுக்கு விளக்கப்படத்தை காட்டினான். He showed them He showed them. chart. விளக்கப்படம். விளக்கப்படம் வந்து Them chart sir. chart. Yes. chart. He showed them a chart. சார்ட், விளக்கப்படம், இல்லஸ்ட்ரேஷன், ஷோல்ட் த சார்ட். ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு பாருங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தை வேற வார்த்தை யூஸ் பண்ணாலும் she showed them the chart. Fine. அவர்கள் அவளுக்காக ஒரு வேலை வாய்ப்பை வழங்கினார்கள். They provided her They offered her also a job. முன்னாடி வந்ததுதான். They offered. இது மட்டும் மாத்திருக்காங்க சப்ஜெக்ட். Provided her a Job opportunity. நான் அந்த பாடலுக்கு Offered வராது சார். offered. The offered her a job opportunity நாலும் ஓகே தான். Provided நாலும் ஓகே தான். Offer, provide, giveங்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் வார்த்தை. நான் அந்த பாடலுக்கு கை வசதியை வழங்கினேன். provide the singer. கை வசதினா சார். Handshake. கைபேசியே சார். கைபேசியை வழங்கினேன். கை வசதி இல்ல. I கைபேசியே. gave Cell phone. I gave the singer. I gave the I provide the singer a cell I phone. gave We gave the singer cell phone. அவ்வளவுதான். இந்த மொபைல். the mobile. அவள் நண்பிக்கு ஒரு காஷ்மீரிய கல்யாணம் கொடுத்தல. காஷ்மீர் sentence இது வேண்டாம், கட் பண்ணிட்டேன். நாங்கள் வண்டிக்காரருக்கு ஒரு பரிசை வழங்கினோம். We gave வண்டிக்காரனா வண்டிக்காரர் டிரைவர் சார். ஓகே சார். gave Give him a the prize. driver He gave the a driver gift. a gift. கிஃப்ட்னு கொடுத்தா நல்லா இருக்கும். கிஃப்ட்ங்கிறது கரெக்டா இருக்கும். பிரைஸ்ங்கிறத விட கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அவன் அவளுக்கு ஒரு கோப்பையை கொடுத்தான். He She gave her her a cup. gave her a Cup. Cup. gave me a cup. குழந்தைக்கு ஒரு பொம்மை அனுப்பிங்க. சூப்பர். Sent நிறைய இன்னைக்கு பண்ணிருக்கோம். அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மையை அனுப்பினாள். She sent the child a toy. He A doll. sent the child a doll. Send the child A toy. a dog. ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் 50 மினிட்ஸ்ல நிறைய பண்ணிருக்கீங்க. இதை உள்ளது எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நான் அதுக்குரிய எதுவும் கொடுத்துருக்கேன், நான் அனுப்புறேன். லுக் அட் திஸ் ஃபியூ மோர் நம்ம பண்ணிடலாம். ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் படிச்சு காட்டலாம். நீங்க பாருங்க. நான் பிள்ளைகளுக்கு பலூன் பிள்ளை கொண்டு வந்தேன். I brought I brought the children balloons. the children balloons. children அவன் balloons. ரசிகர்களுக்கு ஒரு புன்னகையை வழங்கினான். he 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 gave the gave fans. fans
gave Smile. Yeah, I've heard. Smile. Yeah, I've heard. Smile. I've You heard the heard fans. the Yeah, I've heard fans the fans smile. smile. hands. Smile. A smile. எஸ் ஸ்மைல். அந்த ஸ்மைல பாத்தீங்களா, இது எப்படி வருதுன்னு இது பாத்தீங்களா? இ அஃபர்டு. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க என்ன கத்திருக்கீங்கன்னு பாக்கலாம். அஃபர்டு இஸ் ஃபேன்ஸ் His fans a smile. Yes, எஸ் smile. ஸ்மைல்ங்கிற ஆப்ஜெக்ட் நல்லா பாருங்க, ஆப்ஜெக்ட் நவுன்ல வந்து உட்காருது. ஹிஸ் ஃபேன்ஸ் இன்னொரு ஆப்ஜெக்ட், இன்னொரு நவுனு. வேர்பு என்ன அருமை பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அது படான்னு உங்க உள்ளுக்குள்ள போயிருக்கிறது. ஸ்மைலுங்கிறது எப்பொழுதும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? வேர்பா தானே யூஸ் பண்ணுவோம். இது என்னங்க இது அப்படியே வேர்பா யூஸ் பண்ணுங்க. he smiled. நல்லா பாருங்க, he smiled போட்டு ஒரு இது போடுவோம், ப்ரிபோசிஷன் at his fans போடலாமா? அவ்வளவுதான், இவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க வந்து ரெண்டா பாத்துக்கீங்க. இதுவும் தப்பு இல்ல, இதுவும் தப்பு இல்ல. ஆனா இங்கிலீஷோட முக்கியமான சிக்கலை வந்து ரொம்ப தெளிவா இங்க காட்டுது பாருங்க. ஸ்மைலுங்கிற வார்த்தை இங்க வேர்பா இருக்கு. அதே இது பேசும்போது இந்த ரெண்டு சென்டென்ஸுமே பேசலாம்ல சார்? ரெண்டுமே பேசலாம், ரெண்டு பேசலாம். இது வந்து கொஞ்சம் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறது, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். நம்ம ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்றப்ப நான் நேட்டிவ் பர்சன்ஸ் நம்ம பேசுவோம். ஆனா இந்த விஷயம் இருக்குங்கிறது தெரியணும் நமக்கு. இது மாதிரி பேசலாம், இது மாதிரி பேசலாம் தேடுறப்ப நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். வாவ், இவ்வளவு விஷயம் இருக்கு. இது என்ன பாருங்களேன், எஸ் நவுன்னு பெயர் சொல் அடிக்கிறோம் பாருங்க, பெயர் சொல். கோதை மேம் இது புரியுதுங்களா? நான் பெயர் சொல்லு சொல்றது புரியுதுங்களா? He gave இந்த இடத்துல பாருங்க, வினை சொல்லு சொல்றது புரியுதுங்களா? gave a smile to his fan. ஆமா, அவர் வந்து புன்னகைங்கிறது, இது வந்து புன்னகைத்தான் அப்படிங்கிறது. புன்னகைத்தான், அவர்களை பார்த்து புன்னகைத்தான்ங்கிறது இது புன்னகை. இது ஏம்பரன் சார், உங்களுக்கு இது புரியுதுங்களா என்ன சொல்றது? Yes, yes, sir. Yes, sir. இந்த டிஸ்டிங்ஷன் அங்க வேர்பா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இங்கிலீஷ் இது புன்னகை, இது புன்னகை செய்தான். புன்னகையை கொடுத்தான், புன்னகையை செய்தான். எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை ரொம்ப சிம்பிளான ஒரு வாக்கியத்துல இது அடங்கியிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். We'll do two more. அவள் எங்களிடம் ஒரு பொய்யை சொன்னாள். She told us He told us. She told us a lie. Yeah. a lie. A lie. எவ்வளவு படத்துல இங்கிலீஷ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. She told us a lie. ரைட்? அவர் எங்களிடம், அவள், இது இல்லாம நீங்க இங்கிலீஷ்ல பேசணும், வேற என்ன பேசுவீங்க? அவள் எங்களிடம் ஒரு பொய்யை சொன்னாள். She told. He told a lie to us. Told a lie to us. இதுதான் நம்ம வருவோம். இது ஓபன் அப் ஆகுது பாருங்க, இது மாதிரி ரெண்டா பேச முடியும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகுங்கிறது முக்கியம். இதுவரையிலும் எழுதுறதுக்கு எல்லாமே இன்னொரு வாக்கியம் எழுதலாம், உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியம் தான் அது எழுதலாம். ரைட்? இந்த இடத்துல நீங்க டூ போட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு டூ, இன்னொரு ஃபார் எல்லாம் போடுறப்ப இந்த பேஸ் சரியா செட் ஆகாது. இதுதான் கரெக்டா இருக்கும். பின்னாடி எழுத்து she told us a lie, she told a lie to us when we were traveling. She told us a lie when we were traveling பாக்குறப்ப இது ரொம்ப ஸ்மூத்தா உள்ள போகும். நான் என் நண்பனுக்கு எனது ஆதரவை கொடுத்தேன், நான் நண்பனுக்கு எனது ஆதரவை கொடுத்தேன். I gave my friend my support. My support. The support போட்டாலும் சொல்ல, I gave my friend the support. The support. I gave the friend my support. அந்த சப்போர்ட், அந்த வித்தியாசம் ரெண்டுமே வச்சுக்கலாம். I supported my friend வருமா? வந்துருமா? I supported my friend ரொம்ப சூப்பரா. இன்னொன்னு வருமா? I gave the support to my friend வருதா? இது மூணு வாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆப்ஷன் ஓபன் ஆகுது பாருங்க. I supported my friend. வாவ், மூணு வார்த்தை தப்பு இல்லாம பண்றோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நிம்மதி தான் நம்மள வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துப்போம். I supported my friend இங்க I gave the support to my friend. Okay. My friend. To my friend. My friend. To my friend. நான் வந்து இதுல ஒரு 200க்கு மேல இது பண்ணியிருக்கேன். நான் இதை அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. இதுல ஒரு கிட்டத்தட்ட 100 பண்ணிருக்கோங்கிறத நம்ப முடியுது அன்னைக்கு. So I'm going to send this across. எவ்வளவு ஒர்க் பண்ண முடியுமோ சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுங்க. ஒரு 1 hour ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். பாருங்க, பாதிக்கு மேல வந்துட்டு பாத்தீங்களா? வெரி நைஸ். நிறைய நம்ம அப்படியே கடகடன்னு பண்ணோம், அதனால தெரியல. நீங்க முடிஞ்சாலும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருப்பி நம்ம இதுவரையும் பார்த்த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ப்ரொனவுன், இதுவரையும் பார்த்த வேர்பு,
எல்லாம் ஓடி வந்துடும். நம்ம அட்ஜெக்டிவ் அட்வர்ப் அடுத்ததுல நம்ம இதுக்கு மேல இன்னொரு 2-3 ஃபார்ம் இருக்கு, அதையும் பார்த்துட்டோம்னா எந்த பேட்டர்ன் நீங்க பிச்சு உதவும், எந்த பேட்டர்ன்ல வேணாலும் கொண்டு போகும். ஸோ மண்டே அன்னைக்கு சந்திப்போம். இதை நான் இப்ப அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ரொம்ப ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளா அழகா அவங்க கோதை மேம் பண்ணியிருந்தாங்க, ஏஎம்எல் சார் பண்ணியிருந்தாரு. ரொம்ப விடாம அதை பண்ணுங்க. அந்த ரெக்கார்டு உங்களுக்கு தான் 6 மாசம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இதுவா இருக்கும். எல்லா ஸ்ட்ரக்சரும் இவ்வளவு கிளீனா பண்ணிருக்கணும். அதுக்குள்ளேயே தான் பேச போறோம், வேற என்ன இருக்கு? என்ன வேணாலும் நீங்க பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சூப்பரா பேசுங்க. திங்கட்கிழமை சந்திப்போம். இதை நான் அனுப்பி விடுறேன். தேங்க்யூ. Okay, thank you, sir. Good night. Thank you very much. Good night. Have a great weekend. Thank you.